ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரைமணி. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் போட்டு ஒரு ஆம்லேட்டில் முட்டை பொரியல் வந்து செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறன்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு வெஜிடபிள், அதாவது சௌ காய் எடுத்துக்கலாம். நிறையா காயில் வந்து நான் ஆம்லேட்டு கலக்கி பொரியல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சௌ காய் இன்றைக்கி வீடியோவில் வந்து சௌ காய் வச்சு போட போகிறேன். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு, சரிங்களா? வெஜிடபிளில் தோல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். தோலை சீவிட்டு நம்ம வந்து நல்லா பொடிசாக வெட்டி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இதில் என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொரியல், முட்டை பொரியல், சரிங்களா? அந்த ஒரு இதோட முட்டை பொரியல், கொஞ்சம் குழம்பு, அப்புறம் வந்து ஒரு முட்டையை சேர்த்து போட்டு வெங்காயம் எதுவும் போடாமல் சௌ காயை மட்டும் வெட்டி நல்லா வதக்கிட்டு ஒரு பொரியல் போட போகிறோம். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக நான் வீடியோவில் ஃபுல்லாக போட்டிருக்கேன். அது எப்படி பண்ணுறேன்றது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலேயும் கீழே கொஞ்சம் வெட்டிட்டு இந்த தோலெல்லாம் பீலரை வச்சு நல்லா உரிச்சு எடுத்துக்கலாம். தோல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா, அந்த பீலரே உடஞ்சி போச்சு. அதனால் கொஞ்சம் திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி தோலை சீவியாச்சு. இப்போது ரெண்டாக வெட்டினீங்க அப்படின்னா உள்ளே வந்து சப்பட்டையாக கொஞ்சம் அகலமாக உள்ளே விதை மாதிரி ஒன்று இருக்கும். அதை வந்து எடுத்து நம்ம கீழே போட்டுடலாம். அது வேணாம், ஒரு மாதிரி கசக்கும், துவப்பாக இருக்கும். இப்போ வந்து நம்ம தோல் சீவன் அந்த சௌ காயை வந்து நல்லா பொடிசாக வெட்டணும். ரொம்ப சின்ன சின்ன பீஸாக வெட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வதக்கிறதுக்கு, வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிடைக்கிற காயெல்லாம் வச்சு ஆம்லேட்டு, கலக்கி, பொரியல் மூணுமே போட்டுருக்கேன். ஆனால் எல்லாமே சூப்பராக தாங்க இருக்குது. ஒரு சில காய்கள் மட்டும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும். ஆனால் அதாவது சரியாக வேகாத காய்கள் மட்டும் கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்கும், வேகாமல் இருக்கும். டேஸ்ட்டு வந்து எப்பயும் போல இருக்கும். ஆனால் வேகிறது வேகாது வந்து நம்ம வெட்டுறதை பொறுத்து தான் இருக்குது. நல்லா பொடிசாக வெட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம கல்லை போட்டு நல்லா ஆயிலை ஊற்றி உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 3/4 வேக்காடு அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சா தான் நம்மளுக்கு வந்து பொரியல் போடும்போது நல்லா வெந்து இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் அந்த நறுச்சுன்னு இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம சௌ காய் வந்து நல்லா பொடிசாக வெட்டிட்டு இப்போ வதக்க ஆரம்பித்தாச்சு. நல்லா வதக்கி முறுமுறுன்னு எடுத்துருவோம். இது வந்து அது வெங்காயம் போடாமல் வந்து நம்ம பண்ண போகிறதுனால சௌ காயை வந்து நல்லா வதக்கிட்டு, கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு வெங்காயத்தை, அதாவது வெங்காயம் போட்டால் நிறையா போடலாம். சௌ காய் வந்து ஒரு பாதி காயாச்சு இதில் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அந்த முட்டை பொரியல் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் நிறையா கிடைக்கும். ஓகே, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நான் சூப்பராக வதங்கிட்டுருக்கு. இதை வந்து நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவு எடுத்துகிட்டு அப்புறமேட்டு பொரியலுக்கு போட்டு நம்ம தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு அப்புறமேட்டு கிண்ட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேக வச்ச சௌ காயை வந்து எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம். ஒரு முட்டை பொரியலுக்கு ஒரு முட்டைக்கு தேவையான அளவு எவ்வளோ போடணுமோ அந்த அளவு வந்து போட்டுட்டு தக்காளி, கருவேப்பிலை இது ரெண்டையுமே நல்லா பிச்சு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் என்னடாவே போட்டு எதோ காயெல்லாம் போட்டு போயிட்டுருக்கேன், வயிற்று கலக்கி விட போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. இது வரைக்கும் நான் சாப்பிட்ட காய்கறி ஆம்லேட்டு, பொரியல், வளையல் எதுவுமே எனக்கு இந்த மாதிரி வயிற்று கணக்கில் கிடையாது. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, சரிங்களா? இதனால் எந்த எஃபெக்டும் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி தைரியமாக சாப்பிட்லாம். ஓகே, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா அதையும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையோட கொஞ்சோண்டு குழம்பு ஊற்றி போடலாம். குழம்பு இல்லைனாலும் ஓகே தான், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஊற்றும்போது குழம்பு ஊற்றாமல் தான் போட்டேன். அந்த தக்காளி நிறையா போட்டிருக்கீங்க இல்லையா, அதனால் குழம்பு ஊற்றாமல் இருக்கும்போது பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஓகே, முட்டை பொரியல், அதாவது சௌ காயை வச்சு முட்டை பொரியல் வந்து சூப்பராக போட்டாச்சு. இதை வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றது உங்களை நான் சொல்கிறேன்.
ஓகே, நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி லேசாக பெப்பரை வந்து நல்லா தூவிட்டு ஃபுல்லாக நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம ஒரு இலையில் வந்து அள்ளி வச்சுக்கலாம். ஓகேவா? எங்கேயாவது கொஞ்சம் பெருசாக தக்காளி இருந்துச்சு அப்படின்னா நல்லா லேசாக கொத்தி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, தரமான ஒரு சவுச்சவுக்காய் முட்டை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டுட்டு நம்ம எப்படி இருக்குன்றத உடனே சொல்லலாம். ஓகே, நம்ம மாமா தான் சாப்பிட்றாப்புல, எப்படி இருக்குன்னு கேட்போம். ஓகே, எப்படி இருக்கு மாமா? சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குது? ஓகே, தரமான ஒரு டேஸ்ட்டில் ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி வந்து கிடச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.